தேவன் தந்ததான ஒரு புதியதொரு மாதத்திற்காக நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் வரைக்கும் நிறைவு செய்து 8ஆம் மாதத்திற்கு பிரவேசிக்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறபடியால் மகிமையுள்ள தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்து நம்மேல் அன்பு கூர்ந்து இந்த 7 மாதங்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல தேவன் இந்த 7 மாதங்களும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற தம்முடைய வார்த்தையின்படியே அவர் இந்த 7 மாதங்கள் வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்திருக்கிறார். நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆண்டு துவக்கத்திலே நம்மோடு கூட வாழ்க்கையை தொடங்கினவர்கள் இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மீது பாராட்டின கிருபையினாலே இரக்கத்தினாலே ஒரு புதிய மாதத்திற்குள் கடந்து வரும்படியான சாக்கியத்தை தந்திருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். 7 மாதங்களும் நம்முடைய எல்லாதமான தேவைகள் சந்தித்த தேவன், 7 மாதங்களும் நம்முடைய எல்லா விதமான பிரயாணங்களை பாதுகாத்து நடத்திய தேவன், இந்த 7 மாதங்களும் நாம் ஜெபித்த அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். அநேக விண்ணப்பங்களுக்கு அவர் ஆம் என்றும் ஆமென்று சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தேவன் அநேக விதமான அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே அவர் செய்திருக்கிறார். இந்த 7 மாதங்கள் ஒருவேளை நாம் அவரை மறந்து போனாலும் கூட நம்மை மறவாதபடிக்கு தேவன் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு கிருபையுள்ளவர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை அறிகிறதான அந்த அறிவிலும் கூட நாம் இன்னும் வளரும்படியான இந்த 7 மாதத்தை கிருபை பாராட்டினாரே, நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட அவர் பேசினாரே, அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகள் கேட்டது, அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர், இந்த 7 மாதம் என்னோடு நீ பேசினரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். தகப்பனே, இந்த 7 மாதங்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து பங்கு பெற உதவி செய்தரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அநேகருக்கு ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவன் நம்மை கிருபையாய் இந்த 7 மாதங்கள் வரைக்கும் ஓய்வு நாள் ஆராதனை பங்கு பெற கத்த கிருபை செய்தாரே, அவருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நடத்திய தேவனாகிய கர்த்தர் இந்த 8ஆம் மாதம் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்று மாறாத தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை, இந்த திருவிருந்து ஆராதனை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக நாம் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய நாமத்தின் பேரில் 2 பேரோ அல்லது 3 பேர்களோ எங்கு கூடி ஜெபிக்கிறார்களோ இருப்பேன் சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் இருக்கிறபடியாலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய மகிமையின் பிரசன்னமானது இந்த இடம் முழுவதுமாய், இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரப்பிருக்கும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். ஆலயத்தை மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மையும் கூட தேவன் தம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படியாக அவரையே நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 7 மாதம் நடத்திய தேவனுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த 8வது மாதமும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரை அமர்ந்து ஆரம்பிக்கிற இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே ராஜா நீர் எங்களை கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை எனக்கும் எங்களுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் உடைய வார்த்தையில் இருக்கிற யாவருக்கும் இந்த ஆராதனை பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இது ஆசீர்வாதமாக இருக்கும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா. 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்திற்குள்ளாகி நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்ல ஒரு கையின் பிரயாசத்தை தேவன் கட்டளையிடுவார். மீதமுள்ள துணிக்கைகளை எடுக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. நாம் யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, என்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு
தத்தம் சொல்லி மகிழ்வோம். இன்னும் உற்சாகமாய் களி கூறுவோம், பிள்ளைகள் எல்லாம் களி கரங்களை தட்டி. கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் உற்சாகமாய் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். இன்னும் உற்சாகமாய் களி கூறுவோம், எத்தனை பேர் களி அறிக்கையிட்டு சொல்றீங்க? கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி இன்னும் மகிழ்வோம். உற்சாகமாய் களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஸ்டாண்டர்ட் பண்ண நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். பாஸ்டர் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னாங்க, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவன் நம்மளுக்கு அதிகமாய் இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார். இந்த மாதத்துக்கு தேவையான ஆலோசனை நம்மளுக்கு தருவார். அல்லேலூயா. மறுபடியும் நாம் இந்த ஸ்டான்சரை மாத்திரம் பாட போகிறோம். முதலாவது ஸ்டான்சர், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் இந்த மாதத்தில் எனக்கு அதிகமாக என் தேவன் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி பாடலாம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் எனக்கு அதிகமாய் செய்திடுவார். நான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் எத்தனை பேர் தருவார். சொல்லுவீங்க? அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது. இந்த மாதத்தில் எப்படியா? வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே சொல்லி நாம் பாடப்போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்வில் என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் சேர்ந்து தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. உற்சாகமாய் சொல்லுமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் என்னோடு ஏசப்பா, நீர் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது இன்னும் உற்சாகமாய் கரங்களை என்னாலும் தட்டி. வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, ஆமென். நான் தோற்று போவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க? தோல்வி எனக்கில்லையே, ஆமென். நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இன்னும் உற்சாகமாய் கரங்களை நீர் தட்டி. என்னோடு ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
எனக்கில்லையே, நான் ஒரு நாள் நான் தோற்று தோற்று போவதில்லையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தோற்று போவதில்லையே, ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Thank you, அப்பா, thank you. நீர் என்னோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கும்போது என்னாலும் வெற்றி. ஆமென். ஏன்னா மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை Hallelujah. சில நிமிடங்கள் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? Hallelujah. கடந்த 7 மாதங்கள் நம்மளை தாங்கி ஸ்தோத்திரம் அப்பா. ஏந்தி சுமந்து நம்மளை வழி நடத்தின Thank you, தேவன். Jesus. Thank you, ஒவ்வொரு Jesus. மாதத்திலும் தேவன் அப்படியாய் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். Hallelujah. கடந்த 7ஆம் மாதம் நன்றி முழுவதும் ராஜா, நன்றி ஆரம்பம் ராஜா. முதல் கடைசி வரைக்கும் என் தேவன் கூட இருந்திருக்கிற ஸ்தோத்திரம், தேவன். ஸ்தோத்திரம், விசேஷமாய் ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்த ஸ்தோத்திரம். தேவன், நம்மளை ஜீவனை பாதுகாத்து அப்பா, கொண்ட நன்றி தேவன், ராஜா, ஒவ்வொரு நன்றி நாளும் நம்மளுக்கு ராஜா. கிருபையாய் நடத்தின தேவன், ஆமென். நம்முடைய எல்லா காரியத்திலும் கூட இருந்த தேவன். ஆமென். வேதத்துல சொல்லுகிறது, பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தை காண தேவன் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நாம் நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த புதிய மாதத்துல எனக்கு நீங்க எந்த நோக்கம் வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாருங்கப்பா. அப்பா, எத்தனை விதமான பள்ளங்கள் எத்தனை விதமான மேடுகள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வெற்றி எனக்கு தாருங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய தேவன் நம்முடைய மரணத்தை ஜெயித்த தேவன். அவர் சாவெனக்கு ஆதாயம் என்று பாடினோம். சிலுவையிலே தேவன் நம்மளுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் அவர். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த புதிய மாதம் முழுவதும் கருத்தில் தாழ்த்து ராஜா, இந்த 8ஆம் மாதத்தையும் தேவன் எங்களுக்கு புது கிருபைகள் தந்து ஒவ்வொரு நாளும் நடத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்னன்னா உங்களை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை ராஜா. தேவன் எங்கள் குறைவுகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவாய் நடத்தி கொடுத்துருக்கீங்கப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நினைத்து பாருங்க. கடந்த மாதத்தை நீங்க நினைத்து பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். யெகோவா நிசி வாழ்க்கையில வெற்றி சிறக்க தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டீரே, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. புதிய மாதத்தில் உம்முடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தில் தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருங்கப்பா. ஒவ்வொரு மாதத்திலும் புது கிருபைகள் கொடுங்க ராஜா. நாங்கள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறோமோ அந்த இடத்துலலாம் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. நாங்கள் எந்த இடத்துலலாம் நாங்கள் பைக்கில், எந்த இடத்துலலாம் நாங்கள் 2 வீலரில் செல்கிறோமோ உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும் ராஜா. எங்களை நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. எங்கள் கையின் பிரயாசத்தை இந்த மாசத்துல ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. இந்த மாதத்திற்குரிய எல்லா தேவைகளை நீங்க சந்திக்க ராஜா. தேவனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோமே. தேவன் நல்ல எங்களுக்கு அறிவு தாருங்கப்பா. ஆலோசனையின் கர்த்தர் எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த மாதத்துல நல்ல பாதைகளை எங்களுக்கு காட்டுங்கப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்தரிங்க. இந்த புதிய மாதத்துல தேவன் எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை தாருங்க. இன்னும் உமக்காய் ஊழியத்திற்கு எழும்ப தேவன் கிருபை தாருங்க என்று சொல்லுங்க. இந்த மாதத்துல நடக்க போறதான ஒவ்வொரு ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல யார் திறந்து கொடுத்துருக்கிறாங்களோ அவங்கள வீட்டை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வெள்ளிக்கிழமை நடக்கிற உபாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. பெண்கள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க.
அந்தந்த பொறுப்பில் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு தேவன் அப்படியாய் கிருபையை தாருங்கப்பா. இந்த மாதத்துல எல்லாவற்றையும் நீங்க நடத்தி தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. குடும்ப காரியத்திலையும் ஊழியத்தின் காரியத்திலையும் தேவன் எங்களை வர்த்தி விற்க பண்ணுவாய் ஜெபிக்கிறோராச்சும். அப்படியா எங்களுக்கு கொடுக்க போறீங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நம்மளை மறவாமல் நினைத்த தேவன் அவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரையில் உதவின தேவன் அவர். இனிமேலும் நம்மளை நடத்துகிற தேவன் நன்றி அவர். ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த மாதத்திலும் ஆமென். நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா ஒவ்வொரு மாதமும் தேவன் அப்படியான அபிஷேகம் நம்மளை தெரிந்தெடுத்து நன்றி நன்றி அவருடைய ரத்தத்தை புசிக்கும்படியாய் அவருடைய சரீரத்தை புசிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மையான ஈவுகள் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் அதிகமாய். எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறீங்க? முழு பலத்தோடு இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஆராதனை ஆராதனை. இருதயத்துல கைய வைத்து அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. Thank you அப்பா. Thank you Lord. ஆராதனை ஆராதனை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு சொல்லுமா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எவ்வளவு அழகாய் நீங்க எபினேசர் நீதானையா. எபினேசரின் தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உதவ போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவர் நம்மை காண்கிற தேவன், எப்படி நான் நன்றி சொல்வேன். இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. நன்றி. இந்த புதிய மாதத்தை எங்களை காண செய்திரு உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை விசேஷித்து வழிநடத்த போவதற்காக நன்றி. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போவதற்காக நன்றி. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. 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 கடைசியாக ஒரு முறை சொல்லுமா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில மகிமை மேகமாய் இறங்கி வருவோரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த 7 மாதமும் ஆண்டவரே உம்முடைய கண்ணீர்மணி போல் எங்களை பாதுகாத்த தேவன், இந்த 8வது மாதத்தை எங்கள் காண கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சமூகத்திலே அப்பா தகப்பனே, இந்த திருச்சபையிலே ஒன்றாய் இணைந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து தகப்பனே ஆரம்பிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த முதல் நாளிலே இந்த சமூகத்தில் கூடி வர கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வாசிக்க போகிற வேத பகுதிகளுக்காகவும் அப்பா தகப்பனே காணிக்கையின் பகுதிக்காகவும் அப்பாவுடைய வார்த்தையின் பகுதிக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் தகப்பனே ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக நீ கிருபை செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே அப்படியே அப்பா சரீரமாகி அப்பத்திற்காகவும் அப்படி ரத்தமாகிய திராட்சரசத்துக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய காலத்தில் ஒப்படுக்கிறோம். அப்பா அந்த பந்திக்கு தகப்பனே எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய காலத்தில் ஒப்படுக்கிறோம் ராஜ்யம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகரை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் நின்றவண்ணமாய் 46ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய் கடந்து செல்லலாம். ரூபி சிஸ்டர் முன்பாக வந்து வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 46ஆம் சங்கீதம்.
சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வாசிக்க வேண்டிய சங்கீத வாசித்தாய். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன். யாவரும் வந்து கொள்ளலாம். வேத பாடம் வாசிக்கும்படிய கடன் செல்லலாம். ஜெயந்தி அக்கா முன்பாக வந்து வாசிப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளே அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுவான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்பதே. ஆமென். தேவனுக்கென்று கொடுக்கும்படியாய் நாம் யார் நெடுந்திருப்போம். காணிக்கையின் பகுதி
தேவனுக்கென்று கொடுப்பது ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். இது காணிக்கையின் ஆராதனை. காணிக்கையும் தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு உகந்த காணிக்கை இந்த மாதத்தின் முதலாம் நாளில் நாம் செலுத்த நாம் ஆயத்தமாவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியில் பாடப்போகிறோம். தன்யவாத் மெனி சங்கனு அபுல் தேவுகு சொந்தோஸ்கன் கீத் கவனம். नी संगेनो अब देवगु संतोषकन गीत गवनो धन्यवाद नी संगेनो अब देवगु संतोषकन गीत गवनो शक्ति भर देवनो अवरे संगसे संगस्त केरी मुसडन शक्ति भर देवनो मोर संगसे संगस्त केरी मुसडन धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो आपके हाथ टी येरिगो रावुलु वेदुरा वेत्ताय देव अंक समजारसी येरिगो रावुलु वेदुरा वेत्ताय देव अंक समजारसी दाजुजुना दिगेलुजुना स्तुति केरी पोड़ी वैजड़े दाजुजुना दिगेलुजुना स्तुति केरी पोड़ी वैजड़े धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो रव सुंदरम को चुट्टुगलताय रव मेली विचाचुन्ना रव सुंदरम को चुट्टुगलताय रव मेली विचाचुन्ना गीत गवनो स्तुति केरनो वादम को हुड़नी पड़ई गीत गवनो स्तुति केरनो वादम को हुड़नी पड़ई धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो आपके चेहरे गीत गावेंगे क्या? धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो गोलियात एदुरावी गेली केरताय सेयम तेरिय देव मोसेंगो गोलियात एदुरावी गेली केरताय जयम तेरिय देव मोसेंगो येसु मेनन नामम संगन आमी को पिंची कोंदनो येसु मेनन नामम संगन आमी को पिंची कोंदनो धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो शक्ति भर देवनो अमर संगसे संगत केरी मुसडन शक्ति भर देवनो मोर संगसे संगत केरी मुसडन धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो धन्यवाद नी संगनो अब देवगु संतोषकन गीत गवनो காணிக்கை ஜெபம். கோகிலா அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தில் 7 மாதம் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே 8வது மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இங்கே வந்திருக்கணும் எல்லோரும் கர்த்தரில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. காணிக்கை பகுதியும் கர்த்தரில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இன்னும் அதிகமாய் காணிக்கை நாங்கள் செலுத்த ஆண்டவரே நீங்கள் எங்களோடு வழிநடத்துங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. என் தாழ்மையோடும் கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறேன், நேசிக்கிறேன், நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நாளை
ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஆக வழக்கம் போல் நாளை காலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து நடைபெறும். சபையார் யாவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர கடைசியில் பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பன்னிரெண்டாம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். கண்களை முடிச்சு வைப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அடியனுக்கும் அப்போ அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் அப்போ ஆசீர்வாதத்தின்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனமாக நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே. பொதுவாகவே நம்முடைய மனசில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம். அது காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டியும் சரி, எல்லாருக்கும் ஒரு பயம். இப்போ நம்ம நினைப்போம் காசு நிறையா இருந்துச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம்னு நினைப்போம். நம்ம காசு இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருப்போம். ஆனால் காசு வசனங்களுக்கு நிம்மதி எங்கே கிடைக்குன்னு அவன் தேடிட்டு இருப்போம். ஏதோ ஒரு பயம் எல்லாருக்கும். அதே போல் ஆகஸ்ட்டு 8ஆம் மாதம் 8 நாளே சில பேருக்கு ஒரு பயமாக இருக்கும். அதுவும் புதுசாக வாகனத்துக்காக லைசன்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த 8னா கொஞ்சம் பயம்தான். கால் கீழே வைக்காமல் ஓட்டி காமிச்சாதான் 8 போட்டால் தான் லைசன்ஸ் கிடைக்கும். நான் கிட்ட லைசன்ஸ் வாங்கி 20 வருஷம் மேலே ஆச்சு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 8 அற்பாட்டுக்கு போடுவோம். அந்த ஆஃபீஸர் பார்த்தா தான் உண்டு. ஒருவேளை பார்க்குறப்ப கால் கீழே வச்சுட்டோன்னா முடிஞ்சு. பொதுவாக அவர் கவனிக்க மாட்டார். போட்டு வந்துட்டு சார் போட்டோன்னா அவர் வந்து போய் சைன் போட்டுவார். ஆனால் இப்போவும் அப்படி தான் நடக்குது. ஆனால் சில நகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இது வந்துருச்சு. அங்கே ஆர்டிஓலாம் வந்து நிற்க மாட்டார். அவங்க நேராக கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருப்பார். அந்த 8 போடுறதுக்கு தளங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கால் வச்சாலே எங்கள் சிஸ்டத்தில் பிபின்னு சொல்லிடும். அவர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வீடியோலாம் அதெல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த ஏத்தர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு லேடி வண்டி ஓட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அவ்வளோ அழகாக 8 போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அது ஒரு கண்ட்ரோல் இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி. நம்ம ரைஸ் பண்ணும்போது இப்படி தான் ரைஸ் பண்ணுவோம். அதே பேக் சைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆட்டோ பிரேக் விழுகும். ஸோ கிட்ட 1 வருஷமாக அதை ஓட்டிட்டு போன வாரம் மாமா வண்டி வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகிறேன், வண்டி நிற்க மாட்டேங்குது. இது ஃபஸ்டினோ இது ஏத்தர் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக் போட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். பொதுவாகவே பாஸ்டர் மெசேஜ் எடுத்தாலும் சரி, நான் மெசேஜ் எடுத்தாலும் சரி, அந்த மெசேஜுக்கும் அந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வகை கனெக்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மெசேஜுக்கு ஏற்ற வார்த்தைகள் பார்த்தா பாடல்லே வந்துடும், ஆராதனையில் வந்துடும். இந்த நாளில் காலையில் நானும் எஸ்தர் வேலையை போயிட்டு இருக்கும்போது எஸ்தர் கேட்டேன், இன்றைக்கி இந்த மாதம் நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன்னு தெரியும், வாக்குத்தத்த வசனம் என்னம்பா சொல்லுங்கள், நான் அதைப்படி நான் பாட்டை எடுத்துருந்தேன். நான் சொல்ல மாட்டேன், நீ பாட்டை எடு, நிச்சயமாக ஆண்டவர் வந்து அதுக்கேற்ற வார்த்தைகளை பாட்டில் கொடுப்பாங்க. அதே போல் 2வது பாடலில் பாடணும், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும். அப்போ அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லவே இல்லை, பாட்டை எடுத்தது கூட எனக்கு தெரியாது. நான் மெசேஜ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், உங்கள் பாட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் அவ்வளோ அழகாய் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தைய 12ஆம் வசனத்தில் இப்படி வாசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இந்த வார்த்தையை விசுவாசமாய் பிடித்து கொண்டு ஒருவேளை
இந்த வேதாகம பகுதியில் நான் வாசித்த இந்த வார்த்தை, அந்த வேதாகம படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம், எதிரி நாட்டு ராஜாக்கள், அந்த போர்கள், அது குறித்த வசனங்கள் இல்பொருள் ஆவார்கள். ஆனால் இப்பொழுது நாம் வாழுகிற அந்த நாட்களில் நம்மளுக்கு அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான மனிதர்கள் மூலமாக, கூட பிறந்தவர்கள் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, அருகாமையிலே பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறவர்கள் மூலமாக, ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா அவர்கள் இல் பொருள் ஆவார்கள், ஏனென்றால் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, ஒரு கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் இல்லாமல் ஆண்டவர் துணை நிற்கவே மாட்டார். ஆண்டவர் வேதத்தில் எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ அந்த வாக்குத்தத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் நம்ம நிறைவேற்றினா தான் அந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா அழகாக பாடல்லே வந்துருச்சு. அழகாக சௌராஷ்டிர மொழிகளே பாடும்பொழுது பாடல்லே வந்துருச்சு. லவ்வ சுந்தூர் சுட்டு கலி மாவத் கை ருவோமலி விசாச்சுன்னா அது ஒன்று. இன்னொன்று அடுத்த ஸ்டான்ஸா கீத் கவனும். எந்த பிரச்சனை வந்தாலும் பொதுவாக பிரச்சனையோ ஒரு காரியமோ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுவோம், பாடல் பாட மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் வேதம் ஒரு கண்டிஷன் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்லுகிறார், நானும் உனக்கு துணை நிற்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணியோ வேதம் வாசிச்சையோ அதே போல் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதோட அதிகமாக கீத் கவனோ ஸ்துதிக்கேரனோ மாதிரி அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நார்மலாக சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி பாடினோமோ அதை காட்டிலும் கஷ்ட வேலையில் இன்னும் அதிகமாய் நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேத வாசிப்புகள், வேத தியானங்கள் இன்னும் அதிகமாகும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அந்த கண்டிஷன் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம், அவர்கள் இல் பொருள் அவர்கள். சுருக்கமாக 6 பாயிண்ட் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தனிமையாய் இல்லை. முதல் காரியம், யூ ஆர் நாட் அலோன், நீங்கள் தனிமையாக இல்லை. ஆனால் பொதுவாகவே நம்முடைய இருதயத்தில் பிசாசன் கொண்டு வருவா என்னன்னா, எல்லாரும் ஒருவேளை அப்பா அம்மாவோ இல்லாட்டி பிள்ளைகளோ குடும்பமாக நம்ம இருக்கும்போதும் தெரியாது, அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயாச்சுன்னா அந்த பிரச்சனை யார் சுமக்கிறார்களோ அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையாக உணர்வாங்க. ஐயோ இந்த நாள் நம்ம எப்படி கடத்த போகிறோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் சூழ்நிலை நேற்றுக்கொள்ளுங்க, நிறைய சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், வியாதியின் பிரச்சனை, இந்த வியாதி வந்தால் என்ன எவ்வளோ செலவாகுமோ, அப்போ இந்த டாக்டர் போகணுமே, டாக்டர் எவ்வளோ கேட்பாரோ, நிறைய காரியங்கள் அதெல்லாம் எல்லாரும் கடன் தான் வரும், நானும் கடன் தான் வந்திருக்கேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தனிமையாக இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம், வேகமாக எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வார்த்தையும் கூட வசனங்கள்ல வந்துச்சு. கர்த்தர் தாமே முன்பாக கடந்து போகிறார். நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகவே நீங்கள் என்ன ஒன்றே மாதம் வச்சுக்கணும், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நீங்கள் தனிமையாக இல்லை, கர்த்தர் தாமே உங்களோடு இருக்கிறார். 2 நாட்கள் முன்பாக ஒரு அருமையான ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஒரு உலக ரீதியான மனிதன் தான். அவர் சொல்கிற அறிவுரை என்னென்னா, கடவுள் ஒருத்தரை உயர்த்த நினைச்சிட்டாருன்னா சோதனைகள் நிறைய வரும், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிற்பாடாக பார்த்தீங்கன்னா அவனுடைய எட்ட முடியாத ஒரு உயரத்தில், நான் சொல்லலை பார்த்தீங்கன்னா வேதமும் அதை சொல்லுது, வேதமும் சொல்லுது. ஆனால் உலக ரீதியான மனிதனே சொல்கிறான், ஒருத்தரை கடவுள் உயர்த்த நினச்சிட்டாருன்னா அவன் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி யார் நிற்கிறானோ எட்ட முடியாத உயரத்தில் அவன் உயர்ந்துருவான்னு சொல்லிட்டு. அதே நம்ம அணிகிற அணிகலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தங்கம் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு அழகான நகையாக வருது. அதுப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை வருதா, ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். அவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்ம அடங்கி கலங்காமல் திகையாமல்
நம்ம ஜெபத்தோடு துதியோடு பாடலோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அதிலிருந்து பெரிய விடுதலையாக்கி அவர்கள் இல் பொருள் ஆவதை நீங்கள் கண்கூடாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க வேணா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எனக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசீரிய ராஜா பார்த்தீங்கன்னா, சீரியா ராஜா இஸ்ரவேல் அந்த ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் படைகளை இறக்குறானோ இந்த எலிசா பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு, இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்லிடுறான், நீங்கள் எந்த பகுதி போக வேணாம், எச்சரிக்கை இறங்க. அங்கே சீரிய ராஜா தன்னுடைய படையை நிப்பாட்டி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணத்தக்கதாய் படையை நிப்பாட்டிருக்கான். அது இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தித்தோம், நீங்கள் பள்ளி அறையில் பேசினா கூட இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவார். அப்போ இந்த தீர்க்கதரிசி இல்லாமல் பண்ணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருப்பான்னு கேட்டு அவர் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய குதிரை படைகள், எத்தனை படைகள். அப்போது எலிசா அதான் சந்தோஷமாக இருக்கார். எலிசா பயப்படவே இல்லை. ஆனால் அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையாள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை படைகள்லாம் பார்த்துட்டு, தீர்க்கதரிசி ஐயா எத்தனை பேர் வந்துட்டாங்க சொல்லும்போது அவர் கண்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் எலிசாவுடைய கண் தெரியும், அது உங்களோடு இருக்கிறவர்கள் காட்டிலும் நம்மோடு இருக்கிற பெரிய சொல்லி தான் அந்த வார்த்தையை சொல்ல பார்க்க முடியும். அப்போது அவர் கண்கை திறக்கத்தக்கதாய் ஜெபிக்கும் பொழுது, கண் திறக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தேவதூதர்கள் நிற்கிறாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம் தனிமையாக இல்லை, நம்மோடு தேவதூதர்கள் இருக்கிறார். அதே போல் கர்த்தரும் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா. 2வது காரியமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 2வது காரியமாக உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார். நாம் தானியேல்ல கடந்த வாரம் தியானித்தோம், நீ ஜெபிக்க தொடங்கின பொழுதே தொடங்கின நேரமே நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் சில தாமதம் ஆவது போல் தோன்றலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு, நாம் அவருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. முதலாவது காரியம், நாம் தனிமையாக இல்லை, மனதில் ஆழமாக பதித்து வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் அநேக வேளையிலே நம்மளை தனிமைப்படுத்துவது தான் பிசாசனுடைய நோக்கமே. பிசாசனுடைய நோக்கமே தனிமைப்படுத்துவது. யாரோட? மனிதர்களோடு அல்ல, தேவனோடும் நம்மோடும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை கட் செய்து நமக்கு தனிமைப்படுத்துவது அவனுடைய விருப்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் தனிமையாக இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 2வது காரியம், நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம் என்று அறிந்த கர்த்தர் நாம் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அது தாமதம் ஆவது போல் தொழலாம், அதுக்குரிய பதில் தாமதம் ஆவது போல் தொழலாம், ஆனாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இதுக்குரிய சரியான 3வது காரியம், 3வது பாயிண்ட், பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3வது குறிப்பு, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கண்டுபிடியான், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். 2வது குறிப்பு, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் நம்முடைய பார்வையிலே தாமதமானது போல் தோன்றலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரின் நேரம் மிக சரியானது. ஹல்லேலூயா. சரியான வேளையிலே நமக்கு வர வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக கொடுப்பார். அது யாராலும் தடை செய்ய முடியாது. நமக்கு நாமே தடை செய்தால்தான் உண்டு, நமக்கு நாமே தடை பண்ணினால் உண்டு. ஏன்? நம்ம ஜெபிக்காமல் இருந்தால், வேதம் வாசிக்காமல் இருந்தால், ஆண்டவரை தேடாமல் இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட சொல்ல வரல, கால தாமதமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தட்ட ரூபா கொடுத்துருங்கீங்க, அது வாங்கணும், அந்த மாதத்துக்கு தவிர வாங்கணும். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வர சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க?
சொல்லுங்க, அமைதியாக இருக்கீங்க. ஒருவேளை பாஸ்டர் அப்போ அதுக்கு மட்டும் 9:30 மணிக்கு போக முடியுது, சர்ச்சுக்கு மட்டும் நீங்கள் லேட்டாக வர்றீங்களான்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மை, அதுலேயும் பதில் தான் இருக்குது. நம்ம 10 மணிக்கு தர சொன்னான்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே உன்னை இன்றைக்கி விட்டுறக்கூடாது, விட்டால் ரூபா கிடைக்காது. அப்போ 9:30 மணிக்கே போய் நின்றுவோம். சரியா 10 மணிக்கு. சமீபத்தில் எங்கள் அப்பா ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் மாமாவுக்கு தெரியும் அந்த நபர். மாதத்தவணையில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டுடைய ஓனர். அவர் வந்து வெறும் 26,000 கொடுக்கணும் 2 சீட்டுக்கு. ஒரு சீட்டு 13,000, இன்னொரு சீட்டு 13,000, 2 சீட்டுக்கு 26,000 கொடு. ஒரு வருஷம் கட்டணும், கொடுக்கணும். அந்த 26,000 பெற்றுக்கொள்வதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். சொன்னேன், அதுக்கு முன்னாடி போய் அங்கே உட்காந்து 10 மணி தரேன்னா 10 மணி 9:30 மணி போய் அங்கே உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி முந்தின நாளே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் போட்டு, சார் நாளைக்கு ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் வர்றேன். உடனே அவர் பார்த்துட்டு திருப்பி போட்டு, நாளைக்கு நான் அடுத்த வாரம் தரேன். அதை வாங்குறதுக்குள்ள 2 மாதம் நாலஞ்சு. அப்போது சாதாரண ஒரு மனிதன்கிட்ட நம்ம நம்முடைய பணத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கே பார்த்தீங்கன்னா அலைய வேண்டியிருக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது கிருபையினால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது, அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற வல்லவர் அவர். ஆனால் நாம் அதின் காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அருமையாக சொல்ல போல துதித்து பாடி ஆராதித்து வேத வாசித்து கவலைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் இறக்கணும். அவர் பாதத்தில் இருக்கணும். நம்ம பாதத்தில் இறக்காமல் நம்மளே வண்டி மேலே ஏறி உட்கார்ந்தாலும் அந்த மூட்டையை நம்ம தலை மேலே வச்சுட்டு போகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காமெடி. பாவம் கஷ்டப்படுறாரேன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு சரி மாட்டு வண்டியில் உட்காருங்கம்மா சொல்லிட்டு உட்கார வச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்த்தா அதே மூட்டை திருப்பி தலையிலே உட்காந்து மாட்டுகள் உட்காந்தா எப்படி கஷ்டமாக இருக்காது. சுமையை இறக்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு வரணுமே சொல்லிட்டு தான் உதவி செய்ய அந்த ஐயா சொன்னார். ஆனால் வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு திருப்பி பாரத் சுமந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்னன்னா ஜெபம் பண்ணாலும் மறுபடியும் ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே திருப்பி கழட்டி வச்ச அந்த பாரதெல்லாம் திருப்பி தூக்கி உள்ளே மேலே வச்சுக்கிட்டு நம்ம வெளியே கிளம்பி போகிறோம். அப்போ வச்சதை மறந்துடணும். வச்சதை மறந்துட்டு நம்ம சந்தோஷமாக பாட்டு பாடிட்டே ஜெபம் செஞ்சுட்டே நம்முடைய வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அதின் காலத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம். பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் சொல்லுங்க எல்லாம் புதுசாயிடுச்சு. 4வது காரியமாக உங்கள் கடந்த காலம் உங்களை தீர்மானிப்பதில்லை. ஆனால் அநேக வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பழசை வச்சுக்கிட்டே நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி தான் இருப்பேன். நம்மளுக்கு நம்மே ஒரு எதிர்காலத்துக்குரிய தீர்மானத்தை கொள்ளுகிறோம். பொதுவாக சொல்லுவேன், நான் நிறைய சொல்லுவேன், அடிக்கடி எல்லோரும் சொல்கிற காரியம். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் நினைப்பாங்க இவங்கெல்லாம் சரியாக பட மாட்டாங்க, இவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க, பார்த்தா நல்லா வருவாங்க பார்த்து. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கடைசி பெஞ்சில் உட்காந்தாங்களோ அது கம்பெனி ஓனர்ஸாக இருப்பாங்க. யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்தாங்களோ அது அவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அநேக வேலையில் நம்ம தீர்மானிக்கிறோம் இவர் இப்படி இருக்க போகிறார், அவர் அப்படி இருக்க போகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுடைய கடந்த காலம் உங்களை தீர்மானிப்பதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்கள, பழையெல்லாம் உழைந்து போயினேன், பழையெல்லாம் உழுந்து போயினேன். ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் சில வேலைகள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம சில காரியங்களை செய்து நிமித்தமாக விழுந்து போயிருப்போம். ஆனால் அதே நினச்சி நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், அவெல்லாம் முடிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை முடிச்சு நம்ம அநேக வேலை நம்ம நொந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எப்போ நீங்கள் உணர்றீங்களோ, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்றீங்களோ, அப்போது ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை கடந்த காலம் முடிஞ்சு, அது கடந்த காலம், அது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக முரட்டாட்டம் பண்ணினார்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு ராஜாக்களை அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. திருப்படியும் பார்த்தீங்கன்னா உணர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்து எப்போ கூப்பிட ஆரம்பித்தாங்களோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அதே ராஜாக்களை எழுப்பி பார்த்து விடுதலை திருப்பி கொண்டு வருவாங்க. பார்த்து கொஞ்ச நாள் திருப்பி சந்தோஷமாக இருப்பாங்க, திருப்பி விழுந்து போவாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் அது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாமளும் மனிதர்கள் தான், நாமளும் அதே இஸ்ரவேல் மக்கள் மூலம் நம்மளும் தான் இருக்கோம். ஏன்னா வேதம் வாசித்தபடி அவருடைய சிநேகிதனான ஆபிரகாமின்
சந்ததியே. அப்போ நாமளும் அவருடைய பிள்ளைகள். சில வேளை நம்ம விழுந்து போயிருந்தாலும் அதையே அது நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானிப்பதே கிடையாது, எதிர்காலத்தை தீர்மானிப்பதே கிடையாது. தப்பு பண்ணிட்டோமா அதை விட்டுறணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் உணர்ந்துறீங்க, தப்பு பண்ணிட்டேன் உணர்ந்தீங்கன்னா, ஆனால் அதுக்குரிய காரியங்கள் இருக்கும், அதுக்குரிய விளைவுகள். இப்போ ஒரு புண்ணு வருதுன்னா, ஒரு இல்லாட்டி ஒரு நோய் வருதுன்னா அதுக்குரிய மருந்து எடுக்கும்போது நோய் உடனே மருந்து எடுத்தோடனே நோய் போயிடுமா? போகாது. அது சில மருந்து எடுக்க சில நாட்கள் ஆகும், சில வேலைகளில் சில மணி நேரம் ஆகும், சில வேலையில் சில 3-4 நாட்கள் ஆகும். அப்போ அது நம்ம திருந்திட்டோம் சொன்னால் உடனே க்யூராக பார்க்கக்கூடாது. அப்போ அதுக்குரிய விளைவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த விளைவுகள் வந்து வெளியே வரணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேறு யாராலே முடியாது. அப்படியே வாழ்க்கையில் அப்படியே அவ்வளோவா சாட்சி சொல்ல முடியும். அப்போ நான் முதல் வாசனை சொல்ல போல இல் பொருள் ஆவாசனது போல் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஆண்டவர் இல் பொருள் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 வருடத்துக்கு முன்பாக ஒரு பஜாஜில் ஒரு பெர்சனல் வாங்கிட்டேன், தெரியாமல் ஒரு பெர்சனல் வாங்கிட்டேன். அது முடிந்தது கடந்த மாதம்தான். அப்போது அதுக்குரிய தேவைகள், அதுக்குரிய காரியங்கள் சரியாக போயிட்டு இருந்தது. குழப்பி ஃப்ளெக்ஸின்னு மாற்றி விட்டு, அப்புறம் கொரோனா வந்து எதுவும் பண்ண முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அதை நான் திருப்பி பார்த்தேன்னா எவ்வளோ கட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ஏச்சு பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவரே நீங்கள் நடத்த போகிறீங்க, நீங்கள் அதோட சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலியில் பார்த்து வீட்டில் அதை நினச்சிடலாம் துக்கப்பட்டுட்டு இருந்தால் இனி வரைக்கும் நாட்கள் ஒன்றும் நடக்காது. பண்ணிட்டோம், தெரியாமல் வாங்கிட்டோம், விழுந்துட்டோம். யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க? கேட்க முடியுமா? நான் வாங்கிட்டு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? ஆண்டவரே இது வரைக்கும் நான் கூட அது வெளியே வந்ததுக்கு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது கடந்த காலங்கள், கடந்த காரியங்கள் மனதில் நீங்கள் வைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. அப்போது கடந்த காலங்கள் உங்கள் எதிர்காலங்களை நினைப்பதில்லை. 5வது காரியமாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது காரியமாக பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருவதில்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட பயம் வரலன்னா அந்த பயம் யார்கிட்ட வருது? உங்களை யார் பயன்படுத்துகிறான்? பிசாசு, சாத்தான் தான் உங்களை பயப்படுது. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நமக்கு வந்து தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த தெளிந்த புத்தியை கொடுக்கும் பொழுது நம்ம எந்த யாருடைய சமூகத்தில் உட்காரணும்? ஆண்டவருடைய சமூகம். எந்த சூழ்நிலை, சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கப்பட வேண்டிய பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு பயமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆகவே 5வது காரியமாக பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருவதில்லை, பயம் சாத்தானிடத்திலிருந்து வருவது. அதனால் ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சாத்தனுக்கு இடம் கொடுக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பாயை போட்டு இல்லாட்டி சோஃபா போட்டு உட்காந்துருவான். ஆகவே அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் யோபு எப்படி தன்னுடைய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா ஒருவேளை தன்னுடைய இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற பலிகளெல்லாம் செலுத்தி அந்த இரவிலே கர்த்தரோடு எப்படி ஐக்கியமானாரோ அதே போல் நம்மளும் நம்ம ஆண்டவரோடு ஐக்கியம் படும் பொழுது பிசாசுக்கு நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய பிள்ளைகள் மேலேயோ நம்முடைய தொழில் மேலேயோ நம்முடைய வேலையின் மேலேயோ வேலையே கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது சகலமும். ஒருவேளை நம்ம நிறைய இழப்புகள் போயிட்டே இருக்க பாஸ்டர், இதுவும் நீங்கள் நன்மைன்னா, ஆமாம் இதுவும் நன்மை தான். ஹல்லேலூயா. எல்லாமே நன்மை தான், எல்லாமே நன்மை தான். அப்போ ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் நான் 9th ஃபெயில் ஆகாமல் இருந்தேன்னா நிச்சயமாக நான் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்க மாட்டேன். அப்போ 9th ஃபெயில் ஆனது நன்மை தான். ஹல்லேலூயா. 12th ஃபெயில் ஆனேன், தீமையா நன்மையா? அது உங்களை ஃபெயில் ஆக சொல்லலை,
நீங்கள் நல்லா படிங்க. ஆனால் எல்லாமே நன்மை தான். அல்லேலூயா, எல்லாமே நன்மை தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாத்தியார்களோ டீச்சரோ நம்ம அடிக்கிறாங்கன்னா, நம்ம படித்த நாட்களில் அடி வாங்கிட்டு ஆண்டவர் அருமையாக வேதம் சொல்லுது, நம்ம எண்ணெயில் தலையில் எண்ணெய் போட்ட மாதிரி அபிஷேகிச்ச மாதிரி நம்ம நினச்சிக்கணும் சொல்லிட்டு வசனம் சொல்லுது போல், நம்ம திருப்பி அதே டீச்சர் நல்லா பேசுவோம், பழகுவோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் அடித்தா நான் கத்தியால் குத்துவேன் சொல்கிறேன். இப்படி இருந்தால் அவங்கள வாழ்க்கையை நீங்கள் ஜஸ்ட்டு யோசித்து பாருங்களேன், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாவே இருக்காது. யாரெல்லாம் அடி வாங்கி, அப்போது பெற்றோர்களோ இல்லாட்டி பெரியவர்களோ இல்லாட்டி டீச்சர்ஸோ நம்ம அடிக்கும் பொழுதோ இல்லாட்டி நம்ம திட்டும் பொழுதோ இல்லாட்டி ஒரு அறிவுரை சொல்லும் பொழுதோ நமக்கு நன்மைக்காக தான். ஹல்லேலூயா. நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அது நம்முடைய மாற்றம் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலை நம்ம என்ன தப்பு பண்ணோம், அப்பா அடிச்சிடுவாங்க, அம்மா அடிச்சிடுவாங்க, டீச்சர்ஸ் இப்போ அடிக்கக்கூடாது சட்டமே வந்துடுச்சு. அதே போல் வேறு யாரையும் அடிக்க முடியாது. சில நாடுகளில் போனால் அப்பா அம்மாவே அடிக்க முடியாது, நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போ அநேக காரியங்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி அதுக்கு மேலே அடிக்கணும்னா யார் அடிப்பாங்கன்னா கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் அடிப்பார். ஒருவேளை நம்ம சூழ்நிலை நம்ம சில காரியங்களில் நம்ம விழுந்து போயிருக்கோம்னா, ஏன் நம்ம நஷ்டம் திங்க் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம அடிச்சிருப்பார். கர்த்தர் நம்ம அதோட இல்லை அடிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா நம்ம வேறு சூழ்நிலை போய் பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிருப்போம். ஏற்ற நேரத்தில் சின்னது அடி, பெரிய அடிலாம் கிடையாது, சின்ன அடி தான். அந்த அடியே நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அந்த அடி அடித்தனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பாதையில் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை தேடணும். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த ஆண்டவரே நீங்கள் துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறீரே, இந்த சூழ்நிலைக்கு எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. நம்ம கூப்பிடணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்குடைய திருமண காரியமோ இல்லாட்டி வேறு ஃபங்க்ஷனோ கூப்பிடாமல் யாராச்சும் வருவாங்களா? கூப்பிட்டா தான் வருவாங்க. ஈவன் சொந்த அண்ணனாக இருந்தாலும் சொல்லி மற்றவங்களுக்கு கூப்பிட்றத காட்டிலும் சொந்தக்காரங்கள், அதுவும் உடன்பந்தவங்க இன்னும் அதிகமாக நம்ம கூப்பிடணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. அப்போ ஒரு மனிதனையே நம்ம கூப்பிட்டா தான் வரேன்னா ஆண்டவர் வருவார். நம்முடைய ஆண்டவர் கூப்பிடாமலே வருவார், கொஞ்ச நாள் வருவார். இல்லாட்டி மல்கியாலேருந்து மத்தியில் எப்படி ஒரு 400 வருஷம் அப்படி அமைதியாக இருந்தாரோ, அதே மாதிரி சில நாட்கள் சில வருடங்கள் அப்படி அமைதி ஆகிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமைதி ஆகிட்டாருன்னா பிரச்சனை ஆண்டவர் கிடையாது, பிரச்சனை யாருக்கு? நம்மளுக்கு தான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்றைக்கி நான் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், அப்பா நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறேன், அப்பா நான் இன்றைக்கி வேலைக்காக கடந்து போகிறேன், இன்றைக்கி டூ வீலரில் போகிறேன், இன்றைக்கி காரில் போகிறேன், சைக்கிளில் போகிறேன், இல்லை நடந்து போகிறேன், எனக்கு என்னோடு வாங்க, எனக்கு முன்பாக நீங்கள் போகிறேன்னு சொல்லியிருக்கிறீரே, எனக்கு முன்பாக நீங்கள் வாங்க. ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தனிமையாய் இல்லை, ஆக ஆண்டவர் நீங்கள் என்னோடு இருக்கீங்க, நீங்கள் என்னோடு வர்றீங்க, ஆகவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே போல் கூப்பிட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் என்னோட வர்றதுக்காக விசுவாசிக்கணும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதே போல் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கிறார். அதே போல் அதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் அதுக்குரிய பதில்களை தருகிறார். உங்கள் கடந்த காலம் உங்களை தீர்மானிப்பதில்லை, பயம் ஆண்டவற்றிலிருந்து வருவதில்லை. நல்ல நாட்கள் கடைசி குறிப்பாக நல்ல நாட்கள் வருகின்றன. விசுவாசிங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வருகின்றன. முந்தா நேரத்தில் நானும் எஸ்தரும் என் பழைய ஃப்ரெண்டு பார்க்க போனோம். மண்டியூரில் இருக்கு. இப்போ அண்ணா நகரில் போலி கடை வச்சுருக்கான். ஒரு சூழ்நிலை நல்லா இருந்த பையன், எனக்கு தெரியும், படிக்கலை, 8ஆம் வரைக்கும் தான் படிச்சிருக்கான். ஆனால் நல்ல ஒழுக்கமான பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரே விலை கடைன்னா மதுரைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே விலை கடையில் ரொம்ப வருஷமாக ஒரே கடையில் வேலை பார்த்துவேன். அப்போ சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து வண்டியூரில் வீடு இருக்குது, கைத்தறி நகரில் ஒரு வீடு இருக்குது. நான் கூட இன்னும் வீடு வாங்கலை. நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன், நான் இன்னும் வீடு வாங்கலை. 8ஆம் படிச்சிருக்கேன், 2 வீடு வாங்கிட்டேன். ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் மாட்டி இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்ய வேண்டிய, ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா விடாமல் கரெக்டாக வேலை செஞ்சு இன்றைக்கி பையனை படிக்க வைக்கிறான். போய் பார்க்கும்போது ஒரு வார்த்தை என் எஸ்தர்ட்ட சொன்னேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் சரி, எங்கள் வீடும் சரி, செந்திலுடைய என் வீட்லேயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சு கலங்கிட்டே இருக்காதீங்க. ஒன்றே செய்யுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, இம்மட்டும் எனக்கு நடத்தி வர்றீரேன், இம்மட்டும் எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறீரேன். நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே நல்ல நாட்கள் வருகின்றன. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் என்னோடு இருக்கும்போது அதின் காலத்தில் அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பிச்சுட்டான்னா அது யாராலையும் நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா.
மனிதன் கொடுக்குற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் வரும், திரும்பவும் வாங்குறதுக்கு அவனுக்கு அதிகாரம். நான் தான் கொடுத்தேன், எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிடுவான். ஆனால் ஆண்டவர் எப்படி கேட்டு வாங்குறவர்? ஆண்டவர் கொடுத்தாருன்னா வாரி கொடுப்பேன். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், செல்வ சீமானாக இருந்தான். ஆனால் அது நிமித்தமாக அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தான். ஆனால் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ரெட்டத்தனையா எவ்வளோ வச்சுருந்தான்னு அதை விட ரெட்டத்தனையாக கொடுக்குற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் இந்த மாதம், இந்த 8ஆம் மாதம் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நம்மளுக்கு உண்டு. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாப்போம். நான் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். துணை நிற்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள் படிக்கும்போது தேர்வுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேப்பரில் மேலே ஒன்று போடுவாங்க. என்ன போடுவாங்க தெரியுமா? சிலர் ஊனாக போடுவாங்க, சிலர் அந்த கடவுளுடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கடவுளை பேரை போட்டு துணைன்னு போகிறது உண்டு. அதே மாதிரி இரு சக்கர வாகனம் பார்த்தீங்கன்னா சில பின்னாடி போட்டிருப்பாங்க, அந்த கடவுளுடைய பேர் போட்டு துணையும் போட்டிருப்பாங்க. இரு சக்கர வாகனமோ, ஒரு ஆட்டோ, ஒரு வேனோ, ஒரு பஸ்ஸோ. ஸோ அவங்களுக்கு அது துணையாக அதை நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும், பஸ் ஓட்ட போகிறது அந்த துணை அல்ல, ஆட்டோ ஓட்ட போகிற துணை அல்ல, அவங்க தான் ஓட்ட போகிறாங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை அது துணை என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே நான் உனக்கு துணைக்கிறேன். சொல்லுகிறவர் சாதாரண மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் பயப்படாதே நான் உனக்கு துணை. மற்ற யார் இருப்பாங்களோ இல்லையோ கவலையே படாதீங்க, அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க யாரும் இல்லாட்டியும் சரி கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட துணையாகவே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க வலதை கொடுத்து நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். பயப்படாதே, இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பயப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆமேன். சத்தமர் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை சொன்னேன். உம்முடைய வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையை கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் கர்த்தாவே வெட்கப்பட்டு ஓடி போவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கஷ்டங்கள் தோல்வியெல்லாம் மன்ற ஓடி போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மன்ற இல் பொருள் ஆவார்கள். உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றும்படி முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீர் எங்களோடு துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய துணை தொடர்ந்து கர்த்தாவே கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய